பள்ளி செல்லும் வயதில் காஞ்சிபுரம் நகராட்சியின் குப்பை கிடங்கில் சிறுவர்கள் சிலர் தங்கள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்றனர். மருத்துவ கழிவுகளோடும் எண்ணற்ற அபாயங்களோடும் வாழும் சிறார்களின் வாழ்வில் விடியல் எப்போது என்ற கேள்வி தொக்கி நிற்கிறது. காஞ்சிபுரம் நகராட்சியின் குப்பை கிடங்கில் அதிகாலையிலேயே கையில் கோணிப்பையுடன் குப்பையை கிளறிக் கொண்டிருக்கும் 10 வயது சிறுவர்களும் சிறுமிகளும் தினமும் இக்குப்பை மலையினை குடைந்தால்தான் அவர்களுக்கு 20 ரூபாயாவது கிடைக்கிறது. பகலில் எப்போதும் இவர்களைப் போல குறைந்தது 50 சிறுவர்களாவது காஞ்சிபுரம் நகராட்சியின் குப்பை மலையில் கையில் குப்பை கிளறும் குச்சிகளுடன் அலைகிறார்கள். பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் உழைப்பை தடை செய்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு அரை நூற்றாண்டாகிவிட்டது. இதனை கடுமையாக அமல்படுத்த 1986லேயே சட்டம் ஒன்றும் இயற்றப்பட்டுவிட்டது. இருப்பினும் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவதாக இல்லை. பள்ளி செல்லா குழந்தைகள் எங்கே இருக்கிறாங்க என்பதை ஒவ்வொரு கிராமப்புற பள்ளிகளும் அறிந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் கல்விக்குழு மூலமாக நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் வழங்குவதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் பள்ளியில் சேர்க்க மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சின்ன பசங்க குப்பை பொறுக்கிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துது அப்படின்னா, அவங்க மெயினாக அவங்களோட கல்வி பாதிப்படையுது. அதுக்கப்புறம் இவங்க சிறிய வயதில் குப்பை பொறுக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் நாளடைவில் போக போக என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு போகும்போது சமூக விரோதிகள் கூட பழக்கம் ஏற்படலாம். அதுக்கப்புறம் மதுவுக்கு அடிமையாகிறது, அப்புறம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களே அறியாமல் அவங்களுக்கு அதெல்லாம் இவங்களை அஃபெக்ட் பண்ணுறதுனால இது சமூக விரோத செயல்களும் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குப்பை மேட்டிலேயே வாழ்ந்து குப்பைகளையே கிளறி வாழ்க்கை நடத்தும் இந்த குழந்தைகளை மீட்டெடுப்பதோடு அவர்களின் பெற்றோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக பிரசன்ன வெங்கடேசன்.